மனிதருக்குள் இருக்கும் பிரச்சனை நிறைய ஒரு சிலருக்கு நிறைய இருக்கும், ஒரு சிலருக்கு குறைவாக இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைகளின் வெளிப்பாடு கண்ணீர். ஒரு சிலருக்கு அந்த கண்ணீரே வற்றி போய்விடுகிறது. மனிதருக்கு மட்டுமல்ல, இந்த ஏரியிலும் தான் தண்ணீர் வற்றிவிட்டது. இருந்தாலும் வற்றி போன அந்த ஏரியில் இருக்கும் கொஞ்சம் நீரையே கூட காற்று ஓய்வெடுக்க விடுவதில்லை. ஓய்வில்லாமல் அதை அலைபாய வைத்து கொண்டே இருக்கிறது. அதுபோல்தான் ஒரு சில மனிதர்கள், அதுவும் பணக்கார வர்க்கத்தில் மாட்டிக்கொண்ட ஏழை மக்கள், அவர்கள் மூச்சை நிறுத்தும் வகையில் வேலை வாங்குவார்கள். ஏன், களைத்து போன அந்த மதியம் டைமில் கூட சிறிது நேரம் ஓய்வெடுக்க விடமாட்டார்கள். வீட்டிற்கு போக வேண்டிய டைமில் தான் ஏகப்பட்ட வேலைகள் வைப்பார்கள். அதுபோல் நானே கஷ்டப்பட்டுள்ளேன். அதையெல்லாம் இந்த கடல் அலையை பார்க்கக்குள்ள ஞாபகம் வருகிறது. உழைக்கும் மனமே வருத்தப்பட வேண்டாம். உழைப்பதனால் நாம் ஒன்றும் தேய்ந்து விடப் போவதில்லை. கலோரிகள் தான் பர்ன் ஆகும். அதனால் ஒன்றும் தப்பில்லை. உழைக்காமல் பணக்கார வர்க்கம் வீட்டிலேயே அடைந்து கிடந்தாலும் வெளியில் சென்றாலும் நோய்தான் தொற்றிக்கொள்ளும். ஏனால் அவங்க வேர்வை சிந்தினால்தானே அந்த வேலை என்னவென்று புரியும். இருந்தாலும் ஏழை மக்கள் இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டிருப்பது இறைவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். கண்டிப்பாக நம்மையும் நம்மை சார்ந்தவரையும் ஏழையாக இருக்கும் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பார். இந்த கடவுள், அந்த கடவுள், எந்த கடவுள் அப்படிலாம் எதையுமே நினைக்க வேண்டாம். எல்லாம் நம் கடவுள்தான். அவர்கள் நம்மை வாழ வைக்காமல் நம்மளால் வாழ முடியாது. அந்த வாழ வைப்பை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்கிறார்கள், அவ்வளோதான். பணக்காரருக்கு இன்னும் அந்த பணத்தை எங்கே வைக்கிறது, எவ்வளோ தங்க கட்டி வாங்கி அடுக்கிறது, பெட்டு பீரோ கீழே பெட் தரைன்னு சேர்த்து அடுக்கிறவங்க அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வேலை கஞ்சி கூட வழி இல்லாமல், சாப்பாடு மதியம் இந்த இல்லாத யாருமே இல்லாத பிளாட்பாரத்தில் தங்கியிருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குற சாப்பாட்டை கூட ஒரு சிலர் வாங்கிக்கிட்டு போய் சாப்பிட்றாங்க. ஏழை மக்கள் என்னதான் காடு கரை சொத்து இருந்தாலும் அது வருமானம் கொடுக்குதா? இல்லையே. அந்த கஷ்டம் விவசாயிகளுக்கு தான் தெரியும், ஏழை மக்களுக்கு தான் தெரியும், கூலி வேலைக்கு போகிறாங்களே அவங்களுக்கு தான் தெரியும். இறைவன் எவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். கண்டிப்பாக நமக்கும் ஒரு காலம் வரும். அதனால் நம்பிக்கையோடு காத்திருங்கள், நல்ல காலம் பிறக்கும் என்று. ஏழை பணக்காரர் ஆவது உண்டு, பணக்காரர் ஏழை ஆவது உண்டு. ஒரு சந்ததியில் இறங்கிவிடும், ஒரு சந்ததியில் ஏறிவிடும். அதனால் நம் உழைப்பை உன்னதமாக செய்வோம், உயர்வோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து, கமெண்ட் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து, பெல் பட்டனை ஆன் செய்து